ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த மாதங்களாக பார்த்த சத்தியத்தோட தொடர்ச்சி, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம், மாம்ச சிந்தை மரணம். நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை தேடுறோம், சரீரத்தில் சுகத்தை தேடுறோம், ஜீவனை தேடுறோம், வெளியில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது எங்கே வெளிப்படுதா? நம்முடைய சிந்தனைகளில். நம்முடைய பிரச்சனை வெளியில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய போர்க்களம் வெளியில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். சத்தியம் தெளிவாக சொல்லுது, போர்க்களம் வெளியே இல்லை, போர்க்களம் எங்கே? நம்முடைய சிந்தனைகளில். நம்முடைய பலத்தில் நம்ம போராடுகிறோம். ஆனால் தேவ பலம் நிறைந்த அவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. போர் ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதர்களோடோ, மாம்சத்தோடோ, நம்முடைய பலத்தோடோ, நம்முடைய பலவீனத்தோடோ நமக்கு போர் இல்லை. நோயோடு நமக்கு போர் இல்லை. நம்முடைய சிந்தனைகளில் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகின்ற எண்ணங்களோடு தான் நமக்கு என்னதான் போர் என்று சத்தியம் சொல்லுகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு என்ன என்ன தேவைகளோ, இன்றைக்கு நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீங்களோ அதற்கான வல்லமையும் பலமும் நம்முடைய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டியின் ஆவியில் நீங்கள் எல்லா பலன்களையும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆவியானவர் தேற்றரவாளனாக, உங்களை வழி நடத்துகிறவராக, அவர் என்றென்றைக்குமாக அவர் உங்களுக்குள்ளதான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்முடைய போர் வெளியே கிடையாது, நம்முடைய சிந்தனைகள்ல. மாம்ச சிந்தை அப்படிங்கிறது பாவமான எண்ணங்கள் மட்டும் இல்லை. நம்ம சூழ்நிலைகள்ல தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வருகின்ற சந்தேகமும் மாம்ச சிந்தை தான், பயமும் மாம்ச சிந்தை தான். அவருடைய வார்த்தை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதற்கு எதிராக வருகிற எந்த எண்ணமும் என்னதுதான்? மாம்ச சிந்தை தான். இதை நம்முடைய பலத்தினால நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இதை மேற்கொள்வதற்கு அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியின் சிந்தை அப்படிங்கிறது என்னவெல்லாம் ஆவியின் சிந்தை, அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பொறுமை. இந்த பொறுமை நம்முடைய சிந்தனையில் இல்லை அப்படின்னா நம்ம ஆவியின் சிந்தையில் இல்லை, மாம்ச சிந்தையில் இருக்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. வேதத்தில் எங்கெல்லாம் விசுவாசத்தை பார்க்கின்றோமோ அங்கெல்லாம் பொறுமை காணப்படும். நீங்கள் பொறுமையை அங்கே என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் பொறுமை இல்லாமல் அந்த விசுவாசம் என்ன செஞ்சிருக்காது? முழுமை அடைந்திருக்காது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் அசதியாய் இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு அசதி
வரும். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை, சின்ன சின்ன பொறுமைலாம் இல்லை, எப்படிப்பட்ட பொறுமையா? நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. இன்றைக்கு நம்ம இந்த பொறுமைனா என்ன, இது நம்ம எப்படி வழி நடத்துதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க வேதத்துல தெய்வ மனிதர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த வாக்கு தத்தங்களை அவங்க பெற்றுக்கொள்வதற்கும் அதை பலனா பார்க்கறதற்கும் இடையில ஒரு பெரிய கால இடைவெளி அவங்களுக்கு இருக்கும். தேவன் இந்த வார்த்தையை கொடுத்த உடனே இந்த பலனை அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பெற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கு இடையில அவங்களுக்கு அங்கே என்ன தேவைப்பட்டுச்சு? விசுவாசமும் தேவைப்பட்டது, பொறுமையும் தேவைப்பட்டது. எப்படி விசுவாசம் அன்பினால் கிரியை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த அன்பு இல்லை அப்படின்னா விசுவாசம் என்ன செய்யாது, செயல்படாது. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்கு இருந்தாலும் அன்பு நமக்கு இராவிட்டால் அதன் பயன் ஒன்றும் இல்லை. அது எப்படி அந்த விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறதோ அது போல விசுவாசம் பொறுமையினால் பூரணமாகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் பொறுமையினால் என்ன செய்யுதா? பூரணமாகுதா. வசனங்களை பார்க்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரி மேன் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தவறு. ஒவ்வொருவரும் பலவிதமான சோதனைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க. சாத்தான் சொல்லுகின்ற பொய்யிலே பெரிய பொய் அதுதான். நீ தான் ரொம்ப பாவம், உனக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, உன்ன மாதிரி யாருமே பிரச்சனை என்ன செய்யலை, சுமந்துக்கிட்டு இல்லை, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நீ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு எண்ணங்களை கொடுப்பான். அப்படி இல்லை, எல்லாருக்குமே என்னதான் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சிலர் வெளியில் காண்பிப்பாங்க, ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, காண்பிக்க மாட்டாங்க. வெவ்வேறு விதங்களில் இருக்கும் அது அந்த பிரச்சனை. மறுபடி வாசிக்கலாம் 2வது வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ஒரு சோதனை 2 சோதனைலாம் இல்லை, எத்தனை சோதனையா? பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை என்ன செய்யணுமா, மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். நம்முடைய விசுவாசம் அங்க பரீட்சை செய்யப்படுகிறது. அந்த சோதனையில அந்த பரீட்சையானது எதை உண்டாக்குதா, பொறுமையை உண்டாக்குதா. இப்படி பொறுமையை உண்டாக்குதுன்னு சொல்லி அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க கேட்கலாம், ஒரு பிரச்சனை சரியாகணும்னு வந்து உட்கார்ந்தா அது பொறுமையை உண்டாக்கும், அதை ஏற்றுக்கோன்னு சொல்லி சொல்றீங்களே, நீங்க கேட்கலாம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 3வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஏன் அதை சந்தோஷமா எண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல், நீங்க எதுலையுமே குறைபடாமல் இருக்கும்படிக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது என்ன செய்தா, பூரண கிரியை செய்கிறது. அந்த பொறுமையானது உங்களை தேவ பலத்துக்குள்ள கொண்டு செல்லுது.
அந்த பொறுமையானது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது. அந்த பொறுமையானது உங்களுடைய விசுவாசத்தை முழுமை அடைய செய்கிறது. அந்த பொறுமையானது அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்குள், அந்த பலன்களுக்குள் உங்களை அங்கே என்ன செய்து கொண்டு போகுது. இந்த விசுவாசம் இரு மனதாக காற்றில் அலைப்படுகிற படகை போல ஆடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அங்க என்ன தேவை? பொறுமை தேவை. நீங்க துறைமுகத்துல அந்த சுக்கானால நங்கூரம் பாய்ச்சப்படாத ஒரு கப்பல் என்ன செய்யும் தெரியுமா? காற்றில் அலைவு பட்டுக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். ஒரு இடத்துல அதால நிலையா என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? துறைமுகத்தில் அதை நங்கூரம் பாய்ச்சுவாங்க. நங்கூரம் பாய்ச்சினால்தான் அந்த கப்பல் அங்கே இங்க அசையாம என்ன செய்யும், ஒரே இடத்துல நிற்கும். அதுபோல சூழ்நிலைகளின் போது நம்முடைய சிந்தனைகளில் என்ன அலைகளால் நம்ம சிக்குண்டு என்னதான் செய்வோம்? தவிக்க தான் செய்வோம். சந்தேகம் வரும், பயம் வரும், அழுக வரும், குழப்பம் வரும், கோபம் வரும், பாவ எண்ணங்கள் வரும். இதுக்கு மத்தியில நம்ம அந்த எண்ண அலைகளால் இரு மனதாக இல்லாம நம்ம ஒரே மனதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பூரண கிரியை செய்யறது எதுவா? பொறுமை. அந்த விசுவாசத்தை ஒரே மாதிரி கொண்டு போய் அதை இரு மனசாக இல்லாமல் ஒரே மனதாக மாற்றக்கூடியது எது? மாற்றக்கூடியதா? பொறுமை மாற்றக்கூடியதா? வாசிக்கலாம் 3:4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஏனென்றால் அது இரு மனசா இருந்தா என்ன நடக்கும்னு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 6, 7, 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமென்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யக்கூடாதா? நினைக்க கூடாதாம். அதனாலதான் இந்த எண்ணங்களை கீழ்ப்படுத்த மேற்கொள்ள நமக்கு அவருடைய போர் ஆயுதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுமைக்கு நேராக நம்மை வழி நடத்துறதற்கு அவருடைய ஆயுதங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மறுபடியும் 3வது வசனத்துக்கு வரலாம். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில அது எனக்கு விசுவாசத்தை கொடுக்குது, அந்த விசுவாசம் பரீட்சை பண்ணப்படுகிறது, அந்த பரீட்சை பண்ணப்படும் பொழுது அது நமக்கு பொறுமையை கொடுக்கிறது அப்படின்னா எனக்கு தேவன் கொடுக்கிறாரோ அப்படி சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். ரோமர் 5:3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து அடுத்த வசனம், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இதனால இதை தேவன் தான் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தவறுதலா நினைக்கிறோம். விசுவாசமாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் அது பிரச்சனை மூலம் நமக்கு அது வளர்றது இல்லை. பிரச்சனையினால் நம்ம அதை வளர்த்து கொள்வது இல்லை. விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அது என்ன செய்யும்? வரும். ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன செய்யும்? வரும். ஒரு பிரச்சனையினால எனக்கு விசுவாசம் என்ன செய்யாது? வராது.
என்னை ஆவிக்குரிய வளர்ச்சியில் அவர் வளர்க்கிறதற்காக, என்னை பலப்படுத்துவதற்காக என்னை அவர் சோதித்து இந்த பிரச்சனையை எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, திருடனை எதிர்த்து நிற்க நாம் தவறி விடுவோம். திருடனை எதிர்த்து நின்னாதான் அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. நமக்கு இந்த பிரச்சனையின் மூலம் நான் தேவனிடத்தில் வந்தேன், இந்த பிரச்சனையின் மூலம் என்னை அவர் அழைத்து வந்தார், இந்த பிரச்சனை என்னை அவரிடத்தில் கொண்டு வருவதற்காக எனக்கு தரப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை தேவன் தான் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா அதை எதிர்த்து நிற்க தவறி விடுவீங்க. பிரச்சனை யார்கிட்ட இருந்து வந்தது நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை தெரிந்து கொள்றது? அந்த பிரச்சனை தீமையின் அடிப்படையில் வந்ததுன்னு சொன்னா, அது தீமையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. நிச்சயமாக அது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. உங்க பிரச்சனை தீமையாக வந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தீமையை கொடுக்கும்படி வந்ததுன்னு சொன்னா அது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து வரவில்லை. ரொம்ப அழகா இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. உங்க பிரச்சனையை பிரித்து பார்க்கக்கூடிய வசனம் இதுதான். அது எனக்கு நன்மையை கொடுக்க வந்திருக்குதா, எனக்கு அது தீமையை கொடுக்க வந்திருக்கிறதா, அதுதான் எனக்கு யார்கிட்ட இருந்து வருதுங்கிறத நான் என்ன செஞ்சுக்க முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். தீமையான காரியத்தை கொண்டு தேவன் ஒரு நாளும் ஒரு காலும் யாரையும் அவர் சோதிக்க மாட்டார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ தீமையான காரியம் வந்ததுன்னா அது எனக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன செய்கிறார்? வருகிறார். அவரோ எனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க நம்மை தான் அவர் சொல்லுகிறார். எதனால பிரச்சனை வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். யாக்கோபு 14:15-16. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். மறுபடி பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்யப்படுறானா? சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, நிறைய காரியங்கள் இருக்கு. எதனால நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது நம்முடைய சுய இச்சை தானே தவிர அதுக்கு தேவன் காரணம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வருகின்ற எண்ணங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறதே என்னதுதான்? சுய இச்சை தான். மறுபடி சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வருகின்ற எண்ணங்களுக்கு நாம் செவி சாய்ப்பதே அது என்னதுதான்? சுய இச்சை தான். அதனாலதான் சோதனைங்க என்ன செய்தா வருகிறது. மறுபடி வாசிக்கலாம் 14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த இச்சை உருவாகக்கூடிய இடம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கரு உருவாகக்கூடிய இடம் நம்முடைய சிந்தை தான். எப்படி ஒரு குழந்தையாக உருமாறி வெளியில வருதோ அது போல இந்த பாவமும் கர்ப்பம் தரித்து தான் பாவத்தை என்ன செய்யுமா? பிறப்பிக்குது. எங்க? நம்முடைய சிந்தையில. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது எதை கொடுக்குதா? மரணத்தை கொடுக்குதா. அதனாலதான் சிந்தைய ஆவியின் சிந்தையாய் வைத்து கொள்ள சொல்லுகிறார்.
அதுக்கு தான் அவருடைய வார்த்தை அவர் கொடுக்கிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அடுத்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். தேவன் கொடுக்காத ஒரு பிரச்சனைய தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதா? மோசம் போகக்கூடாதா? ஏன் தெரியுமா? மிலிட்ரி ட்ரைனிங் நடக்குது. ஒரு போர் வருகிறதற்கு முன்பதாக அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சியின் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டு வீரர்களே 2 டீமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க? பயிற்சி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க எதிரிகள் கிடையாது, அவங்க ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்க நண்பர்கள் தான். இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து போர்க்களம், எதிரி நாட்டோடு சேர்ந்தவர்கள் போரிட வேண்டும். அப்படி போரிடும் பொழுது அவங்க ஒரே நாட்டை சேர்ந்த வீரர்களோடு அவங்க சண்டை போட்ட மாதிரி அவங்க கூட அவங்க என்ன செய்ய முடியாது? சண்டை போட முடியாது. அவங்க ஆயுதத்தை எடுத்தவங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எதிரி நாட்டு வீரன் அவன் என்னுடைய நண்பன், என் நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய தலைவர் தான் அவனை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சி அதை தற்காத்து கொள்ளவோ அதை எதிர்க்கவோ இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீரன் என்ன செஞ்சு போயிடுவாரு? இறந்து போயிடுவாரு. அந்த எதிரி நாட்டு வீரன் தாக்குகிற தாக்குதல்ல அழிந்து போய்விடுவார். அதுதான் விசுவாசிகளின் நிலைமையும். அதுதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரும் பொழுது அவனை எதிர்த்து நிற்கவோ நம்மை தற்காத்து கொள்ளவோ இல்லாமல் அது தேவன் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அதை அணைத்து கொள்ளுவது நம்மள அங்க என்ன செஞ்சிரும்? அழித்து விடும். அதனாலதான் விசுவாசிகள் நிறைய பேர் சுகத்தை பார்க்க முடியாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள்ல விடுதலையை பார்க்க முடியாம இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். அவருடைய உறவுக்குள் வர என்னை அனுமதித்திருக்கிறார். இந்த பாடுகளின் வழியாக தான் அவர் என்னை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதில் பிரச்சனையை என்ன செஞ்சுக்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம், அணைத்து கொள்ளுகிறோம், அதை சுமந்து கொண்டு வாழ பழகி கொள்ளுகிறோம். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் நினைச்சு வேற என்ன செஞ்சுக்கிறோம்? சொல்றோம். அவர் கொடுத்த விடுதலையை நம்முடைய சரீரத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெற்றுக்கொள்றது மாத்திரம்தான் அவர் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். சோதனைகளை தேவனும் கொடுப்பார். அவர் கொடுக்கிற சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னா தீமையான காரியத்தை கொண்டு இருக்காது. வசனம் சொல்லுது, தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய வார்த்தையின் மூலம் அவர் நீதியை நமக்கு கற்றுக் கொடுப்பார். தமது வார்த்தையின் மூலம் நம்மை சரி செய்வார். தமது வார்த்தையின் மூலம் அவருடைய உறவிற்குள் அவர் அழைப்பார். தமது வார்த்தையின் மூலம் அவர் கண்டித்து உணர்த்துவாரே தவிர அவருடைய உறவிற்குள் நம்மளை அழைக்கிறதற்கு அவருக்கு சாத்தானுடைய உதவி தேவையில்லை. அவருடைய வார்த்தை போதும். ஆனா நம்முடைய சுய இச்சையினால நம்ம சிக்குண்டு நம்ம பாவத்தை நோக்கி போகும் பொழுது, அவருக்கு எதிராக போகும் பொழுது, அங்க திருடனுக்கு அனுமதி கொடுக்கிறதினால் நம்ம அந்த விளைவுகள்ல நிற்கும் பொழுது, நம்ம மனம் திரும்பி தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யப்படுது? மாற்றப்படுகிறது. ஆனா தவறுதலாக நாம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் அவருடைய உறவுக்குள்ள வரதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால். நமக்கு பொறுமை எதுல இருந்து வருதா? தேவ வசனத்தினால தான் வருதே தவிர நம்ம பிரச்சனைகளை நம்ம பயிற்சி செய்யறதுனால என்ன செய்யறது இல்லை? வர்றது இல்லை. நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம கையாண்டு நம்ம பொறுமையில ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிறதா இருந்தா எல்லா விசுவாசிகளும் நீடிய பொறுமையுள்ளவர்களா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி எல்லா விசுவாசிகளும் நீடிய பொறுமையுள்ளவர்களா இருக்கிறோமா? இல்லை. அப்போ எனக்கு பிரச்சனை வருகிறதுனால பொறுமை வர்றது இல்லை. பொறுமை எங்க இருந்து வருது? எனக்கு தேவ வசனத்தின் மூலமாக வருகிறது. விசுவாசமும் எங்க இருந்து தான் வருது? தேவ வசனத்தின் மூலமாக வருகிறது. வாசிக்கலாம், ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது கிரேக்க மொழியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும். எதை கேட்கறதுனாலன்னு சொன்னா, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கிறதினால். வேர்ட் ஃபார் கிரைஸ்ட்னு இருக்கும். கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க கேட்காம உங்களுக்கு விசுவாசம் என்ன செய்யாது? வராது. ஏசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளாம தேவனை, அவருடைய அன்பை உங்களால அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய இருதயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்க பழைய ஏற்பாடுல உள்ள வசனங்களோட அர்த்தம் புரியணும்னாலே நீங்க யாரை அறிந்து கொள்ளணும்? ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை தேவன்ட்ட இருந்து வரல, அது திருடன்ட்ட இருந்து வருதுன்னு உங்களால என்ன செய்ய முடியும்? கண்டு கொள்ள முடியும். என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்காமல் நமக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. பொறுமையும் எங்கிருந்து தான் வருதா? வசனத்தின் மூலம்தான் நமக்கு பொறுமையும் வருதா. இந்த பொறுமை நம்மளை என்ன செய்யுதா? பூரண கிரியையை உண்டாக்குகிறது. விசுவாசம் நமக்கு எப்படி பெருகுதுன்னா, அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அது பெருகுது. இந்த பொறுமை எப்படி வளருது அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனைக்கு மத்தியில அந்த விசுவாசத்தை பயிற்சி செய்ய செய்ய நமக்கு அங்க என்ன உண்டாகுது? பொறுமை உண்டாகுது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தின் மூலம் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். தாவீது ராஜா. தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். சின்ன வயசு, சிறுவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசிய ஈசாய் கிட்ட போய், அவருடைய குமாரர்களில் ஒருவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் தெரிந்து கொண்டேன், இஸ்ரவேலின் ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன், போய் அபிஷேகம் பண்ணுன்னு தேவன் சொல்றார். இவரும் தைல குப்பி எடுத்துட்டு என்ன செய்யறாரு? போறார். ஈசாயும் அவருடைய குமாரர்களும் அவருடைய மகன்களும் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா வராங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுதும் சாமுவேல் நினைக்கிறாரு, இவன் தானோ இவன் தானோ அப்படின்னு ஒவ்வொரு பையனையா என்ன செய்யறாரு? நினைக்கிறார். ஏன்னா முதல் 2 மகன்கள் இராணுவத்தில் வேலை செய்கிறார்கள். அந்த உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சு நல்ல உயரமும் வளர்த்தியும் உடல்வாகவும் அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு ராஜாவுக்குரிய தோரணை இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, மனிதன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கறது இல்லை, நீ வெளிப்புறத்தை பார்க்கிற, நான் எங்க பார்க்கிறேன்? உள்புறத்தை நான் பார்க்கிறேன், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரையும் காமிச்சிட்டாரு ஈசாய். இதுக்கு மேல உனக்கு பையன் இருக்குதான்னு கேட்கிறாரு. ஆமா இருக்கிறான். ஒரு தேவை என்ன செய்யறா? ஆடு மெச்சிக்கிட்டு இருக்கிறான். ஈசாய்க்கே தாவீது ராஜாவாக வருவார்கிற நம்பிக்கை இல்லை. அந்த நிகழ்ச்சிக்கு அவர் அந்த மகனை என்ன செய்யல? கூப்பிடவே இல்லை. அப்போ தந்தையாலும் தன்னுடைய சகோதரர்களாலும் அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை தான். அங்க தாவீது வருகிறார். இவரை தான் நான் தேர்வு செய்திருக்கிறேன்னு தேவன் சொல்றார். அபிஷேகம் பண்ணுங்கிறார். எல்லாருக்கும் மத்தியிலையும் அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய சகோதரர்களுக்கு தாவீது மேல என்ன வந்திருக்கும்? பொறாம வந்திருக்கும். நிச்சயமா வந்திருக்கும். இவனை விட நான் எதில் குறை, என்னையே தேர்ந்தெடுக்கவில்லை, நிச்சயமா வந்திருக்கும். இதுல தாவீது ராஜா கிட்ட உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ண உடனே அவர் ராஜாவாக என்ன செய்யல? வரல. அபிஷேகம் பண்ணி முடிச்ச உடனே எங்க போயிடுறாரு? ஆடு மேய்க்க போறார். நம்மளா இருந்தா போவோமா? என்னை தேவன் எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? என் பதவி என்ன? நான் எப்பேற்பட்ட இடத்துக்கு நான் போக போறேன்? ஆடு மேய்ச்சா என்னோட பிரஸ்டீஜ் என்னாகிறது? என்னோட மரியாதை என்னாகிறது? நம்ம போக மாட்டோம் இல்லையா? ஆனா மறுநாளே அவர் எங்க போறாரு? ஆடு மேய்க்க போறார். 1 நாள் 2 நாள் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டு 13 வருடங்கள் கழித்து தனது 30வது வயதில் தான் அவர் ராஜாவாக மாறுகிறார். இந்த 13 வருஷங்களும் அவர் சும்மா ஆடு மட்டும்தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரா? சவுலால விரட்டப்படுகிறார். தன்னுடைய உயிரை காத்து கொள்கிறதற்கு ஓடி ஒளிகிறார். எப்படி ஒரு மானை ஒரு சிங்கம் துரத்தும் போது அந்த மான் எப்படி ஓடும்? டிஸ்கவரி சேனல்ல பார்த்துருக்கீங்களா? உயிரை காப்பாத்தி கொள்றதுக்கு அப்படி ஒரு வேகத்துல அது ஓடும். அது போல தாவீது ராஜா என்ன செய்யறாரு? ஓடி ஒளிகிறார். இந்த 13 வருடங்களும் அங்க அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு தெரியுமா? விசுவாசமும் தேவைப்பட்டுச்சு, பொறுமையும் தேவைப்பட்டது. இந்த 13 வருஷமும் அவர் சும்மா இல்லை.
அங்க கோலியாத்தை அவர் மேற்கொள்ளுகின்ற அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. கோலியாத் சாதாரண உருவம் கிடையாது, அவர் அரக்கர். நம்மை விட உயரத்திலும் வளர்த்தியிலும் அந்த பலத்திலையும் ஒரு பெரிய உருவமா இருந்திருப்பாரு. ஒரு 2 பெரிய மலை, அதுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் இஸ்ரவேல் இராணுவம், இன்னொரு பக்கம் பெலிஸ்தர் இராணுவம். கோலியாத் இறங்கி நடுவில் வந்து சவால் விடுகிறார். உங்களில் ஒருவன் என்கிட்ட சண்டை போட்டு என்னை மேற்கொண்டால் நானும் என் நாடும் உங்களுக்கு அடிமை. நீங்க தோத்து போயிட்டா அப்படின்னு சொன்னா நீங்களும் உங்க நாடும் எனக்கு அடிமை. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள்? 40 நாள். இஸ்ரவேல்ல இராணுவம் இல்லையா? இருந்தாங்க. ராஜா இல்லையா? இருந்தாங்க. இஸ்ரவேலோட ராஜாவும் இஸ்ரவேலின் இராணுவமும் என்ன செஞ்சுதா? வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, ஓடி ஒளிந்தது. ஏன்னா ஒரு அரக்கன் கூட சண்டை போட்டா யாரு தான் ஜெயிப்பா? அரக்கன் தான் ஜெயிப்பார். தாவீது ராஜா அப்ப இன்னும் ராஜாவாகல, அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவரை அவருடைய தந்தை கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரன் இராணுவத்தில் இருக்கிறானே, அவனுக்கு உணவை கொடுத்து அவன் நலமா இருக்கிறானா பார்த்துட்டு வான்னு சொல்றார். அவர் ஆடு மட்டும் மேய்க்கல, டெலிவரி பாய் வேலையும் என்ன செய்யறாரு? அவரு பார்க்கிறாரு. யாருக்கிட்ட என்ன கொடுக்குறீங்கன்னு கூட அவர் என்ன செய்யல, கேட்கல. உடனே இதை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாரு? போறாரு. அவர் போகும் பொழுதுதான் அன்றைக்கும் கோலியாத் அந்த சவால் விடுகிறார். எல்லாரும் ஓடி ஒளியிறாங்க. இந்த சவாலை கேட்ட உடனே தாவீதுக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது. இஸ்ரவேல் இராணுவத்துக்கு என்ன வரல? கோபம் வரல, பயம் வருது. தாவீதுக்கு என்ன வருதா? கோபம் வருதா. என்ன கோபம் வருது? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இதை கேட்கும்போது தாவீதுக்கு வயசு 17 இல்லை 18 தான் இருக்கும். அது மட்டும் அவர் கேட்க மாட்டாரு. ஓடி ஒளிய போய்கிட்டு இருக்கிற ஒரு இராணுவ வீரனை கூப்பிட்டு இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? இதை கேட்ட உடனே தாவீதோட அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வரும். இவ்வளவு உன் இருதயத்தில் அகங்காரம் இருந்தா நீங்க வந்து நிப்பனி. ஏன்னா ஏற்கனவே ராஜாவாக அவர் என்ன செஞ்சப்பட்டிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதனாலதான் இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறானோ அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு? அவருடைய சகோதரனுக்கு. ஒரு வீண் பழி, உன் இருதயத்துல நீ திமிர் இருக்க போய் தான் இங்க வந்து இந்த கேள்வியை கேட்க அப்படின்னு சொல்லி நாம அந்த இடத்துல நிற்கும் பொழுது நம்முடைய சகோதரர் இந்த கேள்வியை கேட்டா நம்ம என்ன செய்வோம்? உனக்கு போய் சாப்பாடு கொடுக்க வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சிருவோம்? திரும்பி போயிருவோம். ஒரு பெரிய வெற்றியை இழந்து விடுவோம். நம்ம ஏன் வெற்றியை இழக்கிறோம்னா இதனாலதான், பொறுமை இல்லாததுனாலதான். தாவீது என்ன சொல்வார் தெரியுமா? அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வாரு, நான் என்ன காரியத்துக்காக வந்தேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி இன்னொருத்தனை நிப்பாட்டி இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சகோதரன் சொன்னதை காதுலே அவர் என்ன செய்யல, வாங்கல, அதை பொருட்படுத்தவே இல்லை. இது விசுவாசமும் பொறுமையும் இல்லாட்டி இந்த இடத்துல இப்படி என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அங்க கோலியாத்தை எதிர்த்து அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டது ஒரு நாள் அனுபவம் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள்ல இந்த அனுபவத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர் திரும்ப திரும்ப கேட்டதை பார்த்த உடனே இராணுவ வீரர்கள்லாம் கொண்டு போய் சவுல் ராஜா முன்னாடி விடுறாங்க. சவுல் ராஜா பார்க்குறாரு, எல்லாரும் ஓடி ஒளியும் போது இந்த சின்ன பையன் வந்து சண்டை போடுறேன்னு சொல்றானே, இந்த சின்ன பையன் எப்படி சண்டை போடுவான்? ஆனா அவருடைய உறுதியை பார்த்தவுடன் என்னோட கேடகத்தையும் என்னோட ஆயுதத்தை ஈட்டியையும் வைத்து நீ என்ன செய்ய, சண்டை போடுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட தாவீது ஒரு பதில் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, இது எனக்கு முதல் அனுபவம் இல்லை. ஒரு முறை நான் என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது நான் கரடிகிட்ட என்ன செஞ்சிருக்கேன்? சண்டை போட்டு ஜெயித்திருக்கிறேன். நான் சிங்கத்துக்கிட்ட என்ன செஞ்சிருக்கேன்? சண்டை போட்டு நான் ஜெயித்திருக்கிறேன். அந்த கரடியும் சிங்கமும் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் என்னதுதான்? ஒண்ணுதான். அப்போ அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த ப்ரமோஷன், அந்த உயர்வு அவருக்கு மறுநாளே இல்லை, அவருக்கு உடனே இல்லை. அது 1 நாள் 2 நாள் காலதாமதம்லாம் இல்லை, வருடக்கணக்கான காலதாமதம். அந்த காட்டுக்குள்ள அவர் ஆடு மேய்க்கும் பொழுது அவர் அங்க சும்மா இல்லை, தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய வாக்குறுதியை பொறுமையாக பெற்றுக்கொள்ள பொறுமையை அந்த சோதனையில் என்ன செய்து கொள்ளுகிறார்? வளர்த்து கொள்ளுகிறார். அந்த தேவ உறவுல
அந்த பொறுமை அவருக்கு அங்க வளருது. தேவன் மீது உள்ள விசுவாசமும் அவர் வளர்த்து கொண்ட பொறுமையும் அவரை கோலியாத்தை மேற்கொள்ள செய்கிறது. அந்த ப்ரமோஷனுக்கு நேரா போறாரு அவர். அந்த பொறுமை தான் தேவனுடைய திட்டத்துக்குள்ளேயே என்ன செய்யுது, கொண்டு போகுது. இந்த பொறுமையை வளர்த்து கொள்ளாமல் அவருடைய திட்டத்துக்குள் நாம் தொடர்ந்து முன்னேற முடியாது. நம்முடைய விசுவாசம் அந்த சுக்கான், அந்த நங்கூரம் பாய்க்காத கப்பல் போல காற்றுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு தான் இருக்கும். நங்கூரம் பாய்ச்சப்பட வேண்டும், அதுதான் பொறுமை. சந்தேகம் வரும், சோர்வு வரும், பொறுமை இழந்து போயிடுவோம், நிதானம் இழந்து போயிடுவோம், உணர்ச்சிகள் மேலோங்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு மத்தியில பொறுமையை என்ன செய்யணுமா, வளர்த்து கொள்ளணுமா. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையின் மூலம் சொல்றார் பாருங்க. லூக்கா 6வது அதிகாரம் 47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 நபரை குறிச்ச ஒரு வாழ்க்கையை இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த 2 பேருமே வார்த்தையை கேட்டவங்க தான். மணல்ல கெட்டினவர் கேட்காதவர் கிடையாது. அவரும் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. 2 பேருமே வார்த்தையை கேட்டு அதுல ஒருவர் என்ன செய்யறார் பாருங்க, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. இந்த ஆழமா தோண்டி கற்பாறையில அஸ்திவாரம் போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். நம்பிக்கை இல்லாம ஆழமா கற்பாறையில தோன்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பக்கத்திலேயே ஒருத்தர் ஆழமா தோண்டாம மணல்ல கெட்டுறாராம். அங்க ஃபவுண்டேஷன் இல்ல, அஸ்திபாரம் இல்ல. உடனே வீடு மேல என்ன செஞ்சிரும், வந்துரும். நீ பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது இவர் கீழே தோண்டிக்கிட்டு இருப்பாரு, அது என்ன செய்யும், மேல வந்துரும். அப்போ அங்க என்ன தேவை அவருக்கு, விசுவாசம் தேவை. நான் இங்க கீழே தோண்டினாதான் எனக்கு மேல கட்டிடம் நிலையாக நிற்கும் அப்படிங்கிற விசுவாசம் இல்லாம அவரால் கீழே என்ன செய்ய முடியாது, தோண்ட முடியாது. இந்த கற்பாறையின் மேல கட்டினவர் வார்த்தையின்படி செயல்படுபவர். நீங்க வார்த்தையின்படி செயல்படுபவராக இருந்தா எதுல கட்டுறீங்க உங்க வாழ்க்கைய, கற்பாறையில கட்டுறீங்க. அதை நீங்க கீழே தோண்டிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல எல்லாரும் 2 மாடி 3 மாடி என்னதான் செய்வாங்க, கெட்டதான் செய்வாங்க. அதை பார்த்த உடனே உங்க விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அதை விட உயரமா உங்களோட வீடு என்ன செய்யும், வரும். அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த 48வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவர் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போடும்போது அவருக்கு அங்க விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாம அந்த செயல் அவரால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது கெட்டி முடித்த பிறகு என்ன வந்துதான், வெள்ளம் வந்துதான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும். வெள்ளம் வரும்போது அந்த நீரோட்டம் வீட்டுல மோதும் போது அவருக்கு அங்க என்ன தேவைன்னா பொறுமை தேவை. அப்ப தோண்டும் போது அவருக்கு என்ன தேவை, விசுவாசம் தேவை. பிரச்சனை வந்து மோதும் போது என்ன தேவை, பொறுமை தேவை. இந்த 2மே தான் நிலைச்சு நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். விசுவாசமானது அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க பெருகுகிறது. ஆனா பொறுமையானது பிரச்சனைக்கு மத்தியில் இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க உதவி செய்கிறது.
அதனாலதான் பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யுது, உங்க பொறுமைய அது உருவாக்குதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா பொறுமை பிரச்சனையில இருந்து என்ன செய்யாது, வராது. பொறுமையும் எதுல இருந்து தான் வரும், வசனத்துல இருந்து வரும். ஆனா அந்த பொறுமை என்ன செய்யுதா, பெருகுகிறதா. பிரச்சனைக்கு மத்தியில அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய நன்மையையும் அவருடைய இயல்பையும் அந்த உறவுல நீங்க இருக்கும் பொழுது அந்த பொறுமையானது என்ன செய்யுதா, பூரணமாகுது, அது வளருது, அது பெருகுது. உங்க விசுவாசத்தை அந்த இரு மனசு போல, அந்த கடல்ல அலைவுபடுகிற படகு போல இல்லாம அது நங்கூரம் பாய்ச்சி அதை எதிர்கொள்ள செய்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரமில்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ, அப்போ மணல்ல கெட்டினவரும் வார்த்தை என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. ஆனா அவருக்கு விசுவாசம் இல்லாததுனால எதுல கெட்டுறாரு, மணல்ல கெட்டுறாரு. 2 வீட்டுக்குமே பிரச்சனை வருது. நீங்க வார்த்தையில கெட்டுறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராது அர்த்தம் கிடையாது. மணல்ல கெட்டுறவருக்கும் பிரச்சனை வருது, கற்பாறையில கெட்டினவருக்கும் என்ன செய்யுது, பிரச்சனை வருது. ஆனா எது நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா, கற்பாறையில கட்டின வீடு என்ன செய்தா, நிலைத்து நிற்கிறது. அந்த விசுவாசமும் பொறுமையையும் வளர்த்து கொண்டவர் அந்த பிரச்சனைக்கு மத்தியில அவர் நிலைத்து நிற்கிறார். இந்த பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாது, நான் நிலைத்து நிற்பேன் அப்படிங்கிற விசுவாசமும் பொறுமையும் அவருக்கு அந்த பலத்தை அங்க என்ன செய்து பெற்று கொடுக்கிறது. இதுதான் எல்லா தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையில நடந்ததும். அதுதான் தாவீது ராஜாவாக இருக்கட்டும், அப்ரஹாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், அவங்க அதை மேற்கொண்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்களால வாழ முடிஞ்சுது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு அவங்களால வாழ முடிஞ்சுது. வெற்றிகரமாக அந்த திட்டத்தை அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா இந்த விசுவாசத்தையும் பொறுமையையும் அவங்க வளர்த்து கொண்டதினால். இந்த பொறுமை அவங்களை எதிர்த்து நிற்க வைக்குது. அந்த பிரச்சனைக்கு மத்தியில அதை எதிர்கொள்ள வைக்கிற ஒரு வலிமையை பொறுமை என்ன செய்து தருது. அது மட்டும் இல்லை, வேற என்ன கொடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம் முதல். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவது இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி என்ன செய்ய முடியாதா? ஆராய்ந்து முடியாது. அவருடைய புத்தியை நீங்க புரிந்து கொள்ளணும்னு நினைச்சா நம்மளால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அங்க தாவீது ராஜா, நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேனே, எப்படி நான் ராஜாவாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி அவர் புத்தியில ஆராய்ந்து பார்த்திருந்தாருன்னா அவருக்கு புரியாது. நிச்சயமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவரால் ராஜாவாக என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனா அவர் அங்க செஞ்சது என்ன? அந்த காட்டுக்குள்ள, அந்த வனாந்தரத்துக்குள்ள தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறார். பொறுமையை, அந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவனுடைய வாக்கு தத்தத்தை பொறுமையாக அதை எதிர்கொள்ள என்ன செய்யறாரு? கற்றுக்கொள்றாரு. அந்த சூழ்நிலைகளை பொறுமையாக எதிர்கொள்ளுகிறார். அந்த பெரு வெள்ளம் வரும் பொழுது, அந்த காற்று அந்த வீட்டை மோதும் பொழுது அதுல பொறுமை இல்லாம நிலைச்சு எதிர்த்து என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. தாவீது ராஜா எல்லா சூழ்நிலைகள்லையும், அங்க சவுல் அவரை கொல்ல வரும் பொழுது அவர் என்ன செய்வாரு? ஓடி ஒளிவாரு. சவுல் தனியாக வந்து மாட்டிக்கொள்ளும் போதும் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டார்.
அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், இன்று உம்முடைய எதிரி உம்முடைய கைகளில் மாட்டிக்கொண்டார், இன்னைக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு தாவீது ராஜா என்ன சொல்வார் தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன். அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் தான். ஆனா அவர் என்ன காரணத்துக்காக தாவீது ராஜாவை தேடிக்கிட்டு இருக்கிறாரு? வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தேடுறாரு? கொலை பண்றதுக்கு தேடுகிறார். தன்னை கொத்த வருகிற பாம்பு போன்ற இடத்துல தான் அங்கு தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். ஆனா அவர் அங்க என்ன செய்யல? தீங்கு செய்யல. ஏன் தீங்கு செய்யல? எதனால சவுல் ராஜாவுக்கு அவர் தீங்கு நினைக்கல? ஏன் அவரை அழிக்கணும்னு நினைக்கல? அவர் நினைத்து என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. அவர் நினைத்து தேவனுடைய திட்டத்தை தடுக்க முடியாது. தேவன் மீது அந்த அசைக்க முடியாத விசுவாசமும் பொறுமையும் அவருக்கு இருந்தது. அந்த பொறுமையானது அவரை சிங்காசனத்தின் மீது ஏற்றி வைத்தது. அது மட்டும் இல்ல, அவர் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர் அங்க என்ன ஆவிக்குரிய முதிர்ச்சி அவர் பெற்றுக்கொண்டாரோ அது ஒரு ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அவரை எதிர்கொள்றதுக்கு அவருக்கு உதவியா இருந்தது. இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் என்ன செய்கிறாரா? பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீங்க பொறுமையோடு இருப்பது ஏமாந்து போறதுக்காக இல்லை, இழந்து போறதுக்காக இல்லை, தோற்று போறதுக்காக இல்லை, புது பலனை பெற்றுக்கொள்வதற்காக, தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்காக. நல்ல கவனிங்க, நீங்க பொறுமையோடு இருக்கிறது நான் எப்ப பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. புது பலனை அந்த இடத்துல என்ன செய்ய போறோம்? பெற்றுக்கொள்ள போறோம். அதுவும் எப்படிப்பட்ட பலனா? தேவ பலன். தேவ பலன் வேணுமா? நான் பொறுமையோடு அந்த இடத்துல என்னதான் செய்யணும்? நிற்க வேண்டும். அவரை நம்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கத்தையும் கரடியையும் விசுவாசத்தோடு எப்படி அங்கு தாவீது எதிர்கொண்டாரோ, அந்த பிரச்சனையில பொறுமையாக எப்படி அதை கடந்து சென்றாரோ, அதுபோல நம்முடைய சூழல்களுக்கு மத்தியில அந்த விசுவாசத்தை வளர்த்து கொண்டு பொறுமையாக அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எதுக்கு தெரியுமா கழுக சொல்லியிருக்கு? நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது காற்றோட்டத்துக்கு நேராகவே போகும். அது தன்னை கஷ்டப்பட்டது என்ன செய்யாது? பறக்காது. அந்த காற்று கொண்டு போற திசையை பயன்படுத்தியே அது உயரமா என்ன செஞ்சிரும்? பறந்துரும். ரெண்டாவது, அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அது தனியா போய் தன்னோட இறகுகள் எல்லாம் பித்து எடுத்து விட்டு ஒரு புது பொலிவோடு புது தோற்றத்தோடு மறுபடியும் என்ன செஞ்சிரும்? அது வந்துடும். தன்னுடைய இளமையை அது புதுப்பித்து கொள்ளும். அதுபோல நீங்க காத்திருக்கும் போது உங்க பிரச்சனைக்கு மத்தியில உங்க பலம் இல்லை, தேவ பலத்தோடு அப்படி மேல என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பால், ஒரு பந்தை நீங்க அமிழ்த்தி பாருங்க, அது என்ன செய்யும்? நீங்க எந்த அளவுக்கு அமிழ்த்துறீங்களோ அது என்ன செய்யும்? மேல பெறும். அது போலதான் பிரச்சனைக்கு மத்தியில நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, விசுவாசத்துல நம்ம பலப்படும் பொழுது, எந்த அளவுக்கு என்ன அமிழ்த்த வருகிறதோ அந்த அளவுக்கு உயரத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். ஆனா இந்த நிச்சயம் நமக்கு வேணும், இந்த விசுவாசம் நமக்கு வேணும், இந்த பொறுமை நமக்கு வேணும். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த புது பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்?
சோர்ந்து போக மாட்டோம், இளைப்படைந்து போக மாட்டோம், அதில் தோற்று போக மாட்டோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். அதுக்கு தேவை விசுவாசமும் பொறுமையும் தேவை. இந்த பொறுமை எனக்கு பிரச்சனையிலிருந்து வராது, அதுவும் எதிலிருந்து தான் வரும்? வார்த்தையிலிருந்து தான் வரும். விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வரும். இரண்டையும் பெருக்க நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைக்கு மத்தியில அவர் பலத்தை பெற்றுக்கொண்டு நான் எப்படி மேற்கொள்ள போறேன், அவருடைய நாம எப்படி மகிமைப்பட போகுது, எப்படி நான் சாட்சியா இருக்க போறேன், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. நீங்க கிறிஸ்துவுக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உபத்திரவம் 2 மடங்கா தான் இருக்கும். ஆனா ஒன்றுல கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், தோத்து போக மாட்டோம். நம்ம பலத்துல வாழ்றதற்கும் கிறிஸ்துவோட பலத்துல வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் ஏன் தேவனுடைய உறவுக்குள்ள உங்களை விட மாட்டேங்கிறான் தெரியுமா? கிறிஸ்துவின் பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லிதான். அவரை நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா அந்த பலனை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்க மூலமா அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். அதை தடுக்கிறதற்கு தான் அவரோட உறவுக்குள்ள அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். அநேக விசுவாசிகள் உலகத்துல உள்ள காரியங்கள்னால அலைப்புண்டு சிக்குண்டு உலகத்துக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற காரணம் என்னன்னா, கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய பலத்துல வாழ்கின்ற வாழ்க்கை இல்லை, நம் மூலமாக கிறிஸ்துவை வாழச் செய்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த பலத்தை அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். தாவீது ராஜாவை விட ஒரு உயர்ந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவருக்குள்ள அபிஷேகம் கிடையாது, வெளியில தான் அபிஷேகம். நமக்கு நம்முடைய ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம். உங்க வாழ்வை ஆளுகின்ற ராஜா யாருதான்? நீங்க தான். அவரவர் வாழ்வை ஆளுகின்ற ராஜாக்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை அறிந்து கொள்ள வார்த்தையோடு நீங்க இணைஞ்சிருக்கும் போது அந்த விசுவாசம் பெருகும். பிரச்சனைக்கு மத்தியில பொறுமை அதுல பெருக ஆரம்பிக்கும். தைரியமா எதிர்கொள்றது தான். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறது இல்லை. நான் இவ்வளோ சத்தியம் கேட்கிறேனே, நான் இவ்வளோ வசனங்களை சொல்றேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்கறது இல்லை. அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு அதை எதிர்கொள்றது. ஒரு கட்டத்தில் பிரச்சனை உங்ககிட்ட என்ன செய்யாது, இருக்காது. உங்களை விட்டு அது என்ன செஞ்சிடும், ஓடி போய்விடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சிந்தனைகள் அவர் வார்த்தையை நீங்க நிரப்பி பாருங்களேன். நீங்க 1 மாசம், ரொம்ப நல்லா வேண்டாம், 1 மாசம் அந்த வார்த்தைகளை உங்க சிந்தனைகளை நீங்க வைத்து தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாயில அந்த வார்த்தைகளை பேசுங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க. டாக்டரால முடியாதுன்னு சொல்ற கேன்சர் பேஷண்ட் சரியாகிறத பார்க்குறோம். மரண படுக்கையில் யார் ஒருத்தங்க இதை தாழ்மையா ஏற்றுக்கொள்றாங்களோ, மறுபடி சொல்றேன், எல்லாருக்கும் இல்லை. இங்க 2 பேர் வார்த்தையை கேட்டுட்டு ஒருத்தங்க என்ன செய்யறாங்க, கற்பாறையில கெட்டுறாங்க, ஒருத்தங்க எதுல கெட்டுறாங்க, மணல்ல கெட்டுறாங்க. கேட்க வருகிற எல்லாரும் கற்பாறையில கட்டுறது இல்லை. கற்பாறையில கட்டுறது அப்படிங்கிறது அவர் வார்த்தையின்படி செயல்படுவது. பொறுமை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பொறுமை அப்படின்னு சொன்னா நிலையானது, எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது. பொறுமைனா என்னதான், நிலையானது எல்லா நேரத்திலும். எல்லா நேரம்னா என்ன நேரம் தெரியுமா? உங்க உடம்பு வலிக்கும் போதும் நான் இயேசுவின் தழும்புகளால் என்ன செஞ்சுட்டேன், சுகமாயிட்டேன். உங்களை ஒருத்தங்க அநியாயமா குற்றம் சாட்டும் போதும் தேவ அன்பை கொண்டு அவங்கள நான் மன்னிக்கிறேன். எல்லா நேரத்திலையும் பொறுமை என்ன செய்யும், வார்த்தையின்படி செயல்படும். எல்லா நேரங்களிலும். சாதாரண நேரத்தில் மட்டும் வசனம் சொல்றது இல்லை, சாதாரண நேரத்தில் மட்டும் நான் தேவனோடு ஐக்கியம் கொள்றது இல்லை. என் பிரச்சனைக்கு மத்தியிலையும் நான் வசனத்தை பேசுவது, வசனத்தை என் சிந்தனையில நான் தியானிப்பது, சத்தியத்தை நான் தியானிக்கிறது, இதுதான் பொறுமை. இதை நீங்க செய்ய செய்ய உங்களால அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை நீங்க அதுல என்ன செஞ்சுக்குவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஒரு கட்டத்துல அதை மேற்கொள்ற இடத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, வந்துருவீங்க. ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு சின்ன ஒரு ஓலை குடிசை தான், அதில் தான் அந்த குடும்பம் மொத்தமும் இருக்கிறாங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு பொண்ணு, நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டு செயல் இழந்துட்டு, நுரையீரல் வந்து அரிச்சிட்டுன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். டாக்டர் சொல்லி அனுப்புனது என்ன அப்படின்னா, அடக்க செலவுக்கு பணத்தை என்ன செஞ்சுக்கோங்க, தயார் செஞ்சுக்கோங்க.
இந்த கண்டிஷனில் தான் அந்த பொண்ணோட நம்பர் எங்களுக்கு கிடச்சிது. அந்த பொண்ணோட அம்மா, சகோதர சகோதரிகள் எல்லாருமே அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் பேசும்போது நாங்கள் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததை என்ன அப்படின்னா, இந்த மரணத்தை நீ என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாதியில் வர்ற மரணம் தேவன்கிட்ட இருந்து வருகிறது இல்லை. அவர் உனக்கு பூரண ஆயுசுனால கொடுத்திருக்கிறார், நீடித்த ஆயுள்னால கொடுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு ஃபோனில் தான், ரொம்ப தூரத்தில் இருக்கு அந்த பொண்ணோட ஊர், மூச்சு விட முடியாது அந்த பொண்ணால். இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி ப்ரேயர் செஞ்சுட்டு அந்த வசனங்களை சொல்லக்கூட அந்த பொண்ணால் முடியாது. நாங்கள் அந்த ஃபோனில் அந்த வசனங்களை சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அடுத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த பொண்ணு வந்தா. அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு அந்த ஒத்துழைப்பு கிடையாது. இது கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் போச்சுது இந்த அனுபவம். எங்ககிட்ட பேசுனா அவளுக்கு மூச்சு சீராக மாறும். அதுக்கு இடையில அவங்க தேவனை அறியாத ஒரு குடும்பம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் இருந்தாங்க. அவங்க இருக்கிற அந்த சபையில் உள்ள பாஸ்டர் உங்கள் பொண்ணு இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஒருத்தங்க ஜெபிக்கிறாங்க, அவள் பிழைச்சிக்குவான்னு சொல்கிறாங்களே. அவர் ஃபோன் பண்ணி, நான் சொல்லி கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களை தப்புன்னு சொல்லலை, சத்தியம் என்ன சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஜீவன் அப்படிதானே பேசுது. நாங்கள் இதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தில் சுத்தமாக ஒத்துழைப்பு இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ஒரு பிரச்சனைனா ஃபோன் எங்களுக்கு தான் என்ன செய்வா. ஒவ்வொரு முறையும் உண்மையிலே அவளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை வேணும். நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டா, எங்ககிட்ட பேசி முடித்தோடனே சரியான உடனே என்ன செஞ்சிருவா, போயிடுவா. நாங்கள் ஒரு விசுவாசத்துலேயும் பொறுமையிலையும் தான் அதை பார்த்தோம். கொஞ்சம் மாதங்கள் கழித்து பார்க்கும்போது தெரிஞ்சுது, காலேஜுக்கு மாடி ஏரியாவா என்ன செய்கிறாரா, போகிறா. யாருக்கும் சுகம் இல்லையோ இங்கே நம்பரை அனுப்பி விடுறா. எவ்வளோ பெரிய வல்லமை! அது ஒரு பொறுமை வேணும் நிச்சயமா. அவள் இருக்கிற சூழ்நிலைக்கும் வார்த்தைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகளை நாங்கள் அவளுக்கு கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிச்சுட்டு விசுவாசத்தோடு நாங்கள் இருந்தோம். அவளுக்கு சுற்றிலும் விசுவாசம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. எங்ககிட்ட பேசினா மட்டும்தான் அவளுக்கு என்ன வரும், விசுவாசம் வரும். அவள் சிந்தனைகளில் விசுவாசத்தை கொடுக்கறது, அந்த வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது. அரிச்சு போன நுரையீரல் என்ன செஞ்சிட்டு புதுசாக மாறிட்டு, அதுதான் புது பலன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் இந்த புது பலனை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த பொண்ணு இதை நம்பினா, அதனால தான் அவள் அதை என்ன செஞ்சா, பார்த்தா. நாங்கள் சொல்கிறத அந்த சிந்தனையில் ஏற்றுக்கொண்டாள். ஒரு தடவை அவளுக்கு சொல்லி கொடுக்கும்போது, உன்னோட நுரையீரல் உனக்கு பிரச்சனை கிடையாதுமா, உன் பிரச்சனை என்னது தான், உன் சிந்தனை தான். நான் சுகமாக மாட்டேன், நீ சுகமாக மாட்ட, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, உன் குடும்பம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாரு, அதுதான் உன் பிரச்சனை. என்ன உன் நோய் அவர் என்ன செஞ்சிட்டாரு, சுமந்துக்கிட்டார். உனக்கு அப்படி எண்ணம் வரவும் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் நீ அவருடைய வார்த்தையை உன் சிந்தனைக்கு கொண்டு போ. இது எனக்கானது, இது இல்லை. அவர் எனக்கு நீடித்த ஆயுள்னால வைத்திருக்கிறார், அவருடைய வாழ்வு எனக்குள்ள செயல்படுது, நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன், இதை நீ உன் சிந்தனைக்கு நீ கொண்டு வா. இதை கொண்டு வந்தா போதும். உன்னோட நுரையீரலை சரி பண்றது யாரோட வேலை, அவருடைய வேலை. இது நோய்க்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் நீங்க சரி செய்ய வேண்டிய இடம் வெளியே கிடையாது, எங்க, சிந்தனையில தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கங்களுக்காக நன்றி. நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்வில் விடுதலையை பெற்றுக்கொள்கிறதே உமக்கு விருப்பமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்வில் மகிமைப்பட நீர் காத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர். உம்முடைய அன்பு, கிருபை, இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவையில் கொடுத்த சுகத்திற்காக, மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்கும் நீர் ஒரு பெரிய விலை கிரயத்தை சிலுவையில் செலுத்தி இருக்கிறீர். உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமாக இருக்கிறாங்க.
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நான் எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நோய்களை, கொடுத்து உறுப்புகளை முடக்கி வைக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாக மாறட்டும். செயலற்று இருக்கின்ற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிய உறுப்பாக மாறட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தை, உறுப்புகளை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களது சுகத்தை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.